நாமக்கல் மாவட்டம் வெப்படை மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்ய மூளையாக செயல்பட்ட முக்கிய குற்றவாளி குஜராத் மாநிலத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் போதைக் குற்றங்கள் இல்லாத மாவட்டமாக நாமக்கல் மாவட்டத்தை உருவாக்கி வருவதாகவும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் பேட்டியளித்துள்ளார். இந்த கேஸ்க்காக டிஎஸ்பி இமயவரமன் தலைமையில் ஒரு தனிப்படை அமைச்சோம். அந்த தனிப்படையில் பல்வேறு குழுக்கள் செயல்பட்டாங்க. சில குழுக்கள் இங்கே நம்ம லோக்கலில் இருக்க அந்த விற்பனையாளர்கள் அரெஸ்ட் பண்ணாங்க. இதற்கு மூளையாக செயல்பட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு குழு நம்ம இளைச்சிபாளையம் இன்ஸ்பெக்டர் தலைமையில் இப்போ குஜராத் போயிட்டு அவங்களே அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லா லெவல்லையும் டீம் ஃபார்ம் பண்ணி இதை கம்ப்ளீட்டாக இல்லாமல் ஆக்குறதுக்கு நாங்கள் நிறைவேற்றோம். இப்போ நம்ம விசாரித்த வகையில் கடந்த 2-3 மாதங்களில் தான் இவங்க இதை நல்ல நெட்வொர்க் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நமக்கு தகவல் அதை நம்ம கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணோம். மாவட்டம் முழுக்க இதே போல தகவல்களை சேகரிக்கிறதுக்கு அங்கங்கே உளவுத்துறை கான்ஸ்டபிள்ஸும் தகவல்களை திரட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம எப்படி இந்த தகவல் நமக்கு நம்ம எடுத்தோமோ இதோட ஸ்டோரியை எல்லா இன்ஸ்பெக்டருக்கும் ஷேர் பண்ணி அவங்க லிமிட்லையும் இதே போல எதுவும் இல்லாத அளவுக்கு இருக்க நடவடிக்கை. கூடலூர் அருகே காட்டு யானை தாக்கியதில் 2 உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள தேவர்சோலை பகுதியைச் சேர்ந்தவர் மாதேவ். இவர் அங்குள்ள தனியார் தேயிலை தோட்டத்திற்கு சென்றபோது காட்டு யானை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இவருக்கு புட்டி என்ற மனைவியும் 2 மகன்கள் மற்றும் 1 மகள் உள்ளதாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் மாதேவின் சடலத்தை மீட்டு கூடலூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதேபோன்று முதுமலை புலிகள் காப்பகம் அடுத்துள்ள மசனகுடி அருகே நாகராஜ் என்ற விவசாயி யானை தாக்கப்பட்டு உயிரிழந்தார். மாவட்டத்தில் ஒரே நாளில் யானை தாக்கி 2 உயிரிழந்த சம்பவம் பொதுமக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமூக வலைதளங்களில் குழந்தைகள் கடத்தல் தொடர்பாக வதந்திகளை பரப்புவோர் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமளா தேவி எச்சரித்துள்ளார். சமீப காலமாக குழந்தைகள் கடத்த முயற்சிப்பது போன்ற பொய்யான காணொலிகளை சமூக வலைதளங்களில் பரவி வருவதை காண முடிகிறது. இந்த நிலையில் போலியான செய்திகளை கேட்டும் காணொலியை பார்த்தும் பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் பெரம்பலூர் மாவட்ட காவல்துறை எண்ணிற்கு அழைக்கலாம் என்று பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமளா தேவி தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற தவறான காணொலி மற்றும் தகவல்களை பரப்புவோர் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். முக்கியமாக நம்மளுடைய விஷயம்னு பார்த்தீங்கன்னா கல்வியும் காவலும் சொல்லி வெள்ளிக்கிழமை ஸ்கூல்ஸ்க்கு நம்மளும் போகிறோம். குழந்தைகள் போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. அது இல்லாமல் நம்ம பயணம்னு ஒரு திட்டம் வச்சுருக்கோம். பயணம் சிறப்பாக அமையணும். அதாவது குழந்தை ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறதும் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் பாதுகாப்பான ஒரு பயணமாக அமையணும்னு சொல்லி பயணம்னு ஒரு திட்டத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதில் குழந்தைகளுக்கு அவேர்னஸ் கொடுக்குறோம், பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் கிராம காவலுங்கிற திட்டத்தில் ஒரு காவலரும் ஒரு கிராமம் நியமிக்கப்பட்டு அவங்க செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் சுய உதவி குழுக்களில் போய் பேசி குழந்தைகளுக்கு பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வராங்க. ஏதாவது பிரச்சனைகள்லாம் உடனுக்குடனே தீர்வு கண்டு வராங்க. பொறுமையும் அனுபவமும் வந்தால் அரசியலுக்கு வருகிறேன், கடைசி வரை பக்குவம் வராவிட்டால் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று திமுகவிலிருந்து விலகிய வேலூர் மாநகர கவுன்சிலர் சதீஷ்குமார் வெளியிட்ட ஆடியோ தற்போது இணையத்தில் பரவி வருகிறது. வேலூர் மாநகராட்சி 27வது வார்டு திமுக கவுன்சிலர் சதீஷ்குமார் என்பவர் திமுகவில் இருந்து திடீரென விலகிக் கொள்வதாக ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அரசியலுக்கு வந்ததிலிருந்து தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத விமர்சனங்களும் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றன. நான் எதை செய்தாலும் அதை தவறு என்று சொல்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தேவையில்லாத விரோதமும் உருவாகிறது என்று தெரிவித்த அவர், அரசியலிருந்து ஒதுக்கிக் கொள்ள நினைக்கின்றேன். வேறு எந்த கட்சியிலும் போய் சேரமாட்டேன். எதிர்காலத்தில் பொறுமையும் அனுபவமும் வந்தால் அரசியலுக்கு வருகிறேன், கடைசி வரை பக்குவம் வராவிட்டால் அரசியலுக்கு வரவே மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார். தற்போது இந்த ஆடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. வேடச்சந்தூர் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் காலை சிற்றுண்டி வழங்க தாமதம் ஏற்படுவதாக கூறி பெற்றோர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள ஐயலூர் கலர்பட்டியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 45 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் தமிழக முதல்வரின் காலை சிற்றுண்டி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் இங்கு அம்பிகா, ஜெயபாரதி ஆகிய இருவரும் சமையலராக வேலை பார்த்து வருகின்றனர். இதில் அம்பிகா வெளியூரில் வசிப்பதால் காலை உணவை குழந்தைகளுக்கு தாமதமாக கொண்டு வருவதாகவும் இதனால் குழந்தைகள் உணவு உண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும்
இதனால் உள்ளூரை சேர்ந்த வேறு பெண்ணை வேலைக்கு நியமிக்க வேண்டும் என்று கூறி பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மறுத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சத்துணவுத்துறை துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ரேணுகா தேவி மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று பெற்றோர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் வேறு மையத்தில் இருந்து சமையலர்களை வரவழைத்து உடனடியாக சமையல் செய்து குழந்தைகளுக்கு உணவு வழங்க ஏற்பாடு செய்தார். அதன் பின்னர் பெற்றோர் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பினர். அதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் பள்ளி மாணவர்களுடன் அமர்ந்து காலை சிற்றுண்டியை சாப்பிட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.